சார்ட் பேஜ் மூலத்திற்கு வணக்கம். சார்ட்டில் ப்ரைஸை மட்டும் பார்க்குறது பெரிய ட்ராப்பில் கொண்டு போய் விடும். இந்த ஒரு முக்கியமான சிக்னலை கவனிக்கலைன்னா நஷ்டம் வர்றது உறுதி. அப்படி என்ன சிக்னல் அதுதான் வால்யூம். வால்யூம்ங்கிறது குறிப்பிட்ட நாளில் எத்தனை ஷேர்ஸ் ட்ரேட் ஆயிருக்குங்கிறத குறிக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இது மார்க்கெட்டில் இருக்கிற கூட்டத்தோட அளவு, அதாவது க்ரௌடு சைஸை நமக்கு காட்டும். ப்ரைஸும் ஏறி வால்யூமும் அதிகமாச்சுன்னா அது ரியல்மோ, ப்ரைஸ் ஏறி வால்யூம் குறைவாக இருந்தால் அது ஃபேக்மோ. அதே போல் ப்ரைஸ் இறங்கி வால்யூம் அதிகமாச்சுன்னா அது மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்ட்ராங் செல்லிங்கை காட்டுது. உதாரணமாக ஒரு ஸ்டாக்கோட ஆவரேஜ் ரேட் 10 லட்சம் ஷேர்ஸ்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு நாளில் திடீர்னு 50 லட்சம் ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுதுன்னா அது 5 மடங்கு அதிகம். அங்கே ஏதோ முக்கிய செய்திகள், ரிசல்ட்ஸ் அல்லது பெரிய நிறுவனங்களோட முதலீடு நடைபெற்றிருக்குன்னு அர்த்தம். வால்யூம் 2 அல்லது 3 மடங்கு அதிகரித்த உடனே அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. முதல்ல ட்ரேட் அதிகமானதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்டில் நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. டெக்னிக்கல் அனலைஸில் விலையை விட ட்ரேட் ஆகிற அளவு ரொம்ப முக்கியம். இதே மாதிரி வால்யூம் குறைவாக இருந்து ப்ரைஸ் ஏறினப்போ நீங்கள் ஏதாச்சும் ட்ராப் ஆகிருக்கீங்களா? உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.